அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு நோன்பாளி பேண வேண்டிய 6 விஷயங்கள் பற்றி பஹ்ருல் இல்ம் கல்விக்கடல் என்று போற்றப்படுகின்ற இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகழ்பெற்ற கிதாபான இஹ்யா உலூமுத்தீனிலே பதிவு செய்வார்கள். ஆரம்பமாக முதலாவது விஷயம், அவர் கத்துல் பசர், தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அனாவசியமான தேவையற்ற பார்வைகளை பார்க்காமல் இருத்தல். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்வை என்பது சில பார்வைகள் ஷைத்தானால் விஷம் தடவப்பட்ட பார்வையாக இருக்கலாம். எனவே அப்படிப்பட்ட பார்வைகளை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஹிஃப்துல் லிசான், உங்களுடைய நாவை பாதுகாத்து கொள்ளுதல். புறம் பேசாமல், கோல் மூட்டாமல், பொய் பேசாமல், மற்றவர்களை சபிக்காமல், திட்டாமல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவையற்ற பேச்சுக்களுக்கும் விஷயங்களுக்கும் உங்களுடைய செவி சாய்க்காமல் நீங்கள் இருத்தல். நான்காவதாக உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்தனை உறுப்புகளையும் பாவங்களிலிருந்து தூரமாக்கி கொள்ளுதல், அதை நீங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுத்தல். ஐந்தாவதாக இஃப்தாருடைய நேரத்தில் ஹலாலான உணவாக உட்கொண்டாலும் சரி, வயிறு நிரம்ப உட்கொள்ளாமல் இருத்தல். சிலர் பசியாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் வகையான உணவுகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் அதுவும் சரியான வழிமுறை அல்ல. ஆறாவதாக நோன்பாளி நோன்பு திறந்த பிறகு அவருடைய மனதில் இப்படி அவர் சிந்தனை கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். எனவே அவர் அல்லாஹ்விடத்தில் இரையச்சம் கொள்ளவும் வேண்டும், அதே போல ஆர்வமும் ஆதரவும் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் என்ன ஆகும் என்று தன்னுடைய நிலையை பற்றி அச்சம் கொள்ளவும் வேண்டும். இப்படி ஒரு நோன்பாளி 6 விஷயங்களை பேணினால் அவருடைய நோன்பு பரிபூர்ணமாவதற்கான காரணங்களாகும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக.